இன்னைக்கு மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். தமிழர் இனப்படுகொலை நாள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனால் இதை பற்றி நம்ம பேச ரொம்ப தயங்குறோம். அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல ரொம்ப தயக்கம் நமக்கு இருக்குது. அதனால் இதை குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எளிமைப்படுத்தி நான் சொல்ல முயற்சி செஞ்சுருக்கேன். இதை ஏன் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இதை கேளுங்க. இது ஒரு 26 ஆண்டு கால போர். அதோடைய கடைசி நாள் தான் மே 18. பொதுவாக போர் முடிகிற நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கணும். எப்பா இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இது ரொம்ப வலி நிறைந்த ஒரு நாள். ஏன் அப்படின்னா அந்த போர் முடிஞ்ச விதம் அப்படி. சரி, இந்த போர் முடிஞ்சது இன்னைக்கு ஏன் துவங்குச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது யாருக்கு நடுவில் இந்த போர் நடந்தது அப்படின்னா தமிழர்களுக்கும் சிங்கள பேரினவாத அரசுக்கும் நடுவில் நடந்தது இந்த போர். ஏன் அதோட துவக்கம் எங்கே அப்படின்னா முதல்ல எடுத்ததும் எஜுகேஷனல் பாலிசி அங்கே ஆரம்பிக்குது. சிங்கள பேரினவாத அரசு, நான் சிங்களர்கள்னு இங்கே எப்போ சொன்னாலும் அது சிங்கள அரசை தான் சொல்லுது. தனியாக எந்த ஒரு இண்டிவிஜுவலும் எந்த ஒரு தனி மனிதனும் நம்ம கூட இருக்க சக மனிதனுடைய சேர்ந்து இணக்கமாக இருக்கதை விரும்புவாங்க. ஆனால் அரசு வேற மாதிரி யோசிக்கும். அந்த அரசுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால இங்க நான் சிங்களர்கள் அப்படின்னு சொல்லும் போது சிங்கள பேரினவாத அரசை மட்டும்தான் நான் குறிக்கிறேன். அந்த சிங்கள பேரினவாத அரசு தமிழர்களை ஒடுக்கிறதுக்காக நிறைய முறைகளை கையாளுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது கல்வி கொள்கை, எஜுகேஷன் பாலிசி. பொதுவா தமிழர்களுக்கு கல்வி மேல ரொம்ப நாட்டம் உண்டு. அது பழங்காலத்துல இருந்தே நம்ம கல்வி மேல ரொம்ப விருப்பம் கொண்டவங்க. அதனாலேயே இலங்கையில பிரிட்டிஷர்ஸ் இருந்த போது அதிகமான அரசு பதவிகள்ல தமிழர்கள் இருந்தாங்க. அது சிங்களர்களுக்கு ரொம்ப கோபத்தை உருவாகுச்சு. அதனால முதல்ல எடுத்ததா அவங்க போட்ட சட்டம் என்னன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசாங்க பதவிகள்ல தமிழர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப தமிழர்களுக்கு அங்க அரசாங்க வேலை கிடைக்காது. அடுத்து கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பாஸ்மார்க் அப்படிங்கிறதையே தமிழர்களுக்கு வேற சிங்களவர்களுக்கு வேற. அதே இங்கிலீஷ் மீடியம்ல எழுதுவாங்க, ஒரே பரீட்சை ஒரே மொழியில எழுதுவாங்க. ஆனா ஒரு சிங்கள மாணவன் 220 மதிப்பெண் எடுத்தா பாஸ் அப்படின்னா ஒரு தமிழ் மாணவன் 250 எடுக்கணும். அடுத்து 1981 மே 31 யாழ் தமிழ் நூலகத்தை எரிக்கிறாங்க. யாழ் தமிழ் நூலகம் தான் அன்னைக்கு ஏசியாலேயே மிகப்பெரிய நூலகமா இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 97,000 நூல் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அழிக்கிறாங்க. எதுக்குன்னா தமிழர்களுடைய வரலாறை அழிக்கணும். வரலாறை நம்ம மறக்கும் போது எவன் ஒருத்தன் அவனோட வரலாறை மறக்கிறானோ அவன் அடிமையாகிறான். அந்த இனத்தை நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். அதனால யாழ் நூலகத்தை எரிக்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் செயல்கள்னால தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடுவுல நிறைய கருத்து மோதல் வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, இந்த மாதிரி பிரிவினை பெருசாயிக்கிட்டே போகுது. அதை தொடர்ந்து நிறைய போராட்ட குழுக்கள் உருவாகுது. இதுதான் இந்த போர் துவங்கியது. இந்த போர் இதுக்கு மேல இந்த போர் எப்படி நடந்தது, எப்படிலாம் போரிட்டாங்க, என்னென்ன குழுக்கள்லாம் இருந்தாங்கங்கிறத நான் இதுல சொல்ல மாட்டேன். இது ஒரு கேள்வி தூண்டுதல் தான். இதை வச்சு நீங்க தேடி படிச்சு தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த போராட்ட குழுக்களுக்கு எதிரா, தமிழர்களுக்கு எதிரா பல நாடுகள் வேலை செஞ்சது. சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான். இன்னைக்கு இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டாலும் இந்த இஸ்ரேல், ஈரான் 2 பேருமே தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்களை ஆதரிச்சு வேலை செஞ்சாங்க. US, UK, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல நாடுகள் தமிழர்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நீங்க தேடி போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நடந்துட்டு இருந்த போர் மெதுவா பெருசாகுது. அதோட இறுதி கட்டம் தான் மே 18, 2009. இப்படி ஒரு 26 வருட நீண்ட போர்ல தன்னுடைய வீடு உடைமைன்னு எல்லாத்தையும் இழந்து நின்ன தமிழர்கள் கிட்ட கடைசியா
சிங்கள அரசு சொல்லுது. முள்ளிவாய்க்கால்ங்கிற ஒரு இடம், அது ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துக்கு இது நோ ஃபயர் ஜோன். இந்த இடத்துல நீங்கள் சரணடைஞ்சிடலாம். நீங்கள் இங்கே சரணடைச்சிட்டிங்கன்னா உங்களை நாங்கள் விட்டுருவோம், உங்களை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருப்போம், உங்கள் மேலே எந்த தாக்குதலும் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க சிங்கள அரசு. அதை நம்பி மக்கள் அங்கே வராங்க. அப்படி வந்தவங்களை எல்லையிலேயே நிறுத்தி, நீங்கள் எந்த ஆயுதமும் இல்லாமல் வரணும், நீங்கள் ஆயுதம் எதுவும் எடுத்துகிட்டு வரலங்கிறத எங்களுக்கு உறுதிப்படுத்த உங்கள் ஆடைகள் எல்லாம் கலைஞ்சிட்டு நிர்வாணமாக வரணுங்கிறாங்க. அதையும் செய்கிறாங்க. எல்லாரும் நிர்வாணமாக கையை தூக்கிக்கிட்டு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளார வராங்க. அப்படி உள்ளே வந்தவங்களை எல்லாத்தையும் ஒரே இடத்துல திரட்டி அங்கே கொத்து குண்டுகள், கிளஸ்டர் பாம்ஸ் போட்டு அவங்க எல்லாரையும் இனப்படுகொலை செய்கிறாங்க. ஏன் அதை இனப்படுகொலைன்னு சொல்கிறோன்னா, அவங்க கொலை செஞ்சதுக்கு, அவங்க இறந்ததுக்கு ஒரே காரணம் அவங்க தமிழ் இனம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. அதனால்தான் அது பேர் இனப்படுகொலை. இதை ஏன் நாம் ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் சரி குழந்தைகளும் சரி இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல மற்றவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறது. நாம் கேட்குற ஒவ்வொரு செய்திக்கு பின்னாடியும் ரத்தமும் சதையுமா ஒரு குழந்தையோட, ஒரு மனுஷனோட கதை இருக்குது. அந்த கதையை, அவங்களுடைய வழியை நாம் உணர்றோம். பொதுவாக நம்மளுடைய பாடநூலில் என்ன நடந்ததுங்கிறது தான் இருக்குது. வரலாறுங்கிறது என்ன நடந்ததுங்கிறத தாண்டி ஏன் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறது. அநீதியும் சமத்துவமின்மையும் எப்படி கோபத்தையும் பிரிவினையும் உருவாக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீதியும் நேர்மையும் தான் அமைதியோட அடிப்படைங்கிறது தான் வாழ்க்கை பாடம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் படிக்கும் போதும் ஒவ்வொரு தகவலையும் வெவ்வேறு கோணங்களில் இருந்து நமக்கு பார்க்க தூண்டுது, கேள்வி கேட்க தூண்டுது. தகவல் பல கோணங்களில் இருந்து சரி பார்த்து கற்றுக்கணும். இது மாதிரி இருக்க பாகுபாடு காட்டக்கூடிய சட்டங்கள் எப்படி 26 ஆண்டு நீண்ட போராக மாறுச்சோ, இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது இந்த வரலாறு மறுபடியும் நிகழாமல் நம்மளால் தடுக்க முடியும். அதோடைய ரொம்ப முக்கியமானது, அமைதியோட மதிப்பை நம்மளால உணர முடியும். இன்னைக்கு நமக்கு இருக்க அமைதிக்கு பின்னாடி பல பேர் உழைச்சிருக்காங்க. இந்த சட்டம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், இதை பற்றி பேசுகிறதும், இதை பற்றி படிக்கிறதும் தான் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இது நம்ம அடையாளத்தை மதிக்கிறது. நமக்காக எத்தனையோ பேர் போராட்டத்தை செஞ்சுருக்காங்க. போராட்டத்தை தாண்டி தான் நமக்கு இந்த அமைதியான வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம முன்னோர்களோட போராட்டத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது பழி வாங்கிறதுக்காக இல்லை, மாறாக அவங்களுடைய உறுதியும் மன ஒளிமையும் நமக்குள்ள கொண்டு வரணும். தமிழர்கள் இப்படிப்பட்ட நெருக்கடியான போர் சூழல்லையும் நாம அறம் சார்ந்து நம்மளுடைய போரை நடத்தியிருக்கோம். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாடம். இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இதில் யார் ஹீரோ, யார் வில்லன், யார் சரி, யார் தப்புங்கிறது கிடையாது. இது நமக்கு கொடுக்குற பாடம். நாம் எதையும் ஆராய்ச்சி செஞ்சு நம்பணும். ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை உடனே கேட்கக்கூடாது. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்க்குற, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோன்னா அதை அப்படியே நம்பாமல் அதுக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாடி இருக்கிறத நம்ம ஆராயணும். அடுத்து, என் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி நானும் யாருக்கும் செய்ய மாட்டேன், அது மறுபடியும் எனக்கு நிகழ நான் விடமாட்டேன். என்னுடைய முன்னோர்களுடைய வீரமும் அறமும் எனக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத நம்பிக்கையை நாம வளர்த்துக்கணும். இது எல்லாத்துக்காகவும் தான் நாம இந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் இதை பத்தி பேசணும். நன்றி.